ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு பாடல் மாதிரி நல்வினை தீவினை என்றது என்னன்னு கேட்குறப்போ, அது வந்து நல்லவன் ஆடிடும் கூத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாட்டில். சரி. அந்த நல்வினை தீவினைன்றது நம்ம செஞ்சுக்கிட்டது தான். நம்ம செஞ்ச நல்லதும் கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்கே கஷ்டப்பட்டோம், நல்லாயிருக்கும். இதுக்கும் கடவுளுக்கும் அது சம்மந்தம் இருக்கா, இல்லை நம்மளும் மட்டும்தான் சம்மந்தம்? கடவுளுக்கு எதுவுமே உன் பிறப்பே கடவுளுக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்க. இப்போ மில்லு இருக்குது இல்லை, துணி மேனையிற மில்லு. அந்த மில்லில் ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு மேல் அனுப்புகிறான் வெளியே. சரிங்க. பார்த்தீங்கன்னா அது பால் மாதிரி இருக்குது. ஆனால் அதிலேருந்து ஒரு 4 முழம் வேஸ்ட்டுங்க வாங்கி கட்டி நான் 4 வாட்டி கட்டுறேன். கட்டினேன்னா மில்லுலேருந்து வந்த மாதிரி அதே துணி தான். ஆனால் துவைச்சின்னா அதே மாதிரி இருக்குதா? இருக்காது. ஏன் இல்லை? அதே துணி தானே. ஆமாம். அந்த மாதிரி மில்லில் படைக்கிற மாதிரி இறைவன் மனிதனை படைக்கும் போது சுத்தமாக படைத்தான். ஆனால் இவன் ஆசை என்னும் சேத்துல பறந்து 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 கடவுளுக்கு அடையாளம் தெரியாத கடவுள் மனுஷனை தேடிக்கிறான். நம்ம படைத்த பொருளை இங்கே காணமேடான்னு தேடுறான் கடவுள். ஏன்னா இவன் ஆசை என்ற சேத்துல அலையிறான். அதனால் இங்கே பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. நீ செத்த உன் ஆன்மா அங்கே மிதக்குது. ஒரு தாயும் தகப்பனும் சேர்றா, ஒரு கர்ப்பம் தரிக்கும் போது அந்த ஆன்மா போய் அதில் பூந்துக்குது. ஒரு உருவம் எடுத்துன்னு உலகத்துக்கு வருது. திருப்பி அது ஆடுது பாடுது கூத்தாடுது, ஒரு நாள் ஊந்து ஒடியுது. ஒடிஞ்சிட்டு திருப்பி அது போய் தனியாக நிற்குது. இன்னொரு தாய் தகப்பன் சேர்றான், அது கர்ப்பம் தரிக்குது. பட்டினத்தாரனுடைய சம்சாரம் பேர் சிவகலை. அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, கோயில் யாத்திரை போட குழந்தை பொறுக்குனாங்க. என்ன சாமியா குழந்தை கொடுப்பாரு? அதுக்காக சொல்லலை அவங்க. இந்த மாதிரி புனிதமான மன தூய்மையான நிலையில் நீ கடவுளை வழிபாட்டுக்கு போனீன்னா அங்கே இருக்கிற ஆன்மாக்கள் இந்த கர்ப்பத்தில் போகிறோம். உனக்கு ஒரு வாரிசு வரும், வம்சம் வளரும் அப்படின்றதுக்காக அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் அவர் இப்போ வர வழியில் பாதி வழியிலே வேறு குழந்தை கிடச்சது போயிட்டாரு, அது வேறு விஷயம். இந்த மாதிரி இந்த மனிதன் வந்து இங்கேயே பிறக்கிறான், இங்கேயே சாகிறான், இங்கேயே ஆசையில் வளர்றான். சரிங்க. இங்கே ஆசையிலே வளர்ந்தது. அதனால தான் சொன்னான், நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இங்கே போட்டு டம்முன்னு ஒரு நாளைக்கு வச்சுட்டு படுத்துக்கிறாரு. அதை 4 பேரை தூக்கின்னு போய் எங்கன்னா போட்டு போச்சிட்றான் இல்லையா? அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடான்னா. காயம்னா அந்த உடல். இப்போ நிறைய பேர் காயக்கல்பம் பண்ணுறான்றாங்க. அது எப்படி பண்ணுறாங்க தெரியல. எனக்கு கூட பண்ணிட்டா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இதெல்லாம் நல்லாயிடும் நானும் கூட நினைக்கிறேன். ஆனால் யாரும் பண்ணதா தெரியல எனக்கு. சித்தருங்க பண்ணாங்கன்னா அவங்க மேதைங்க மருந்துகள் தெரியும், அவங்க பண்ணிக்கினாங்க. நம்மளால் மனுஷனால் பண்ண முடியுமா? செத்து போடுவோம். அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடான்னு. உளுத்த நரம்பையும் வெளுத்த சதையையும் இழுத்து கட்டிய கூடடான்னா. வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடான். சிவகாற்று உள்ள ஓடலைன்னா இந்த உடம்பு ஒத்த பைசா கூட உதவாது. அப்போ இங்கே எங்கே கடவுளுக்கு வேலைக்குது? இதெல்லாம் நமக்கு புரியணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், நாளாகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்பட முடியும். ஒரே நாள் பக்குவப்பட முடியாது. ஆனால் அந்த பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கணும். சொல்லு. இப்போ படிக்கிற படிப்பில் பார்த்திங்கன்னா கிளாஸ் வைஸ் நம்ம வந்து சொல்கிறோம், 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறாரு, டிகிரி படிக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆன்மீகம் படிக்கிறப்போ ஒரு சம்சாரம்னு சொன்னால் ஒரு சம்சாரத்தில் இருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து என்னவா யோகி சன்னியாசி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம அடுத்த இதுக்கு எப்படி கட்டத்துக்கு இருக்கிறோம், எந்த கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் சம்சாரத்தில் இருக்கிறேன்னா நான் எந்த கட்டத்தில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுன்னா ராத்திரிக்கெல்லாம் தூங்கவே மாட்டேன். நாளைக்கு செத்துப்பா பாருன்னு தெரிஞ்சு போச்சு உனக்கு. தூங்குவியா? இன்றைக்கி தூங்குவியா?
மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத வரைக்கும் தான் அவன் வாழ்க்கை. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அவன் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அமைதி அப்பவே இழந்துருவான். இல்லையா? இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க, உங்கள் பொண்டாட்டி இருக்குது, நான் அடுத்த இன்னொரு 10 வருஷத்தில் நான் சாமியாராக போயிடுவேன்னு சொன்னால் உன்னை என்ன பண்ணுவாங்க? நீ அப்போ போவ, நான் இப்போவே நீ இருக்கிறத விட போயிட்டு துட்டா நான் வந்துடுவேன்னுவாங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட கௌதம புத்தர் சன்னியாசியாக போக போகிறாருன்னு அவரை வந்து அரண்மனையிலே வச்சு படிப்பு கிடிப்பு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான் அரசன், இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்து வெளி உலகத்துக்கு வந்து அவரை கிட்ட போக முடியாமல் போய் உலகம் ஃபுல்லாக புத்த மதம் பரவுச்சு, இல்லை? மனிதனுடைய வாழ்வு. இப்போ 4 புள்ள பெற்றுக்கிற நீ, 2 பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக படிக்குது, நீ சொல்லவே வேணாம், படிடான்னு சொல்ல வேணாம். அதுவே காலையில் எழுந்த உடனே புக்கு எடுக்குது, எல்லாம் நல்லா படிக்குது, சந்தோஷமாகுது உனக்கு பார்க்கும்போது. ஆனால் 2 புள்ள பார்த்தீங்கன்னா வீட்டு பின்னாடி போய் டம் அடிச்சுனுக்குது. அப்போ அத்தை என்ன பண்ணுவேன்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 புள்ள படிக்கும்போது சந்தோஷமாக இருந்தது, நல்லா மனசு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஆனால் 2 புள்ள பண்ணுறதை பார்த்தா அட்டுழியமாகுது, அக்குறும்பாகுது, அழையாக வருது, துக்கமாக வருது, மனசு கஷ்டமாகுது. இப்போ இதுக்கு யார்? நீ காரணமா அவங்களே காரணமா? இந்த 2 புள்ளைய நல்லா படினும் நீ சொல்லலை, அது 2 புள்ளைய போய் டம் அடினும் நீ சொல்லலை, ஆனால் அதுவாக செய்யுது. இதுக்கு தாய் தப்ப காரணமா நீ காரணமா? ஒரு பாட்டு ஒன்றுக்குது, எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கும் போது நல்ல பிள்ளை தான், அது நல்லவன் ஆவாதும் கெட்டவன் ஆவாதும் தாயின் வளர்ப்பில்லைன்னு. எந்த தாயாவது கெட்டவனா போகணுன்னு ஒரு தாய் பிள்ளைய வளர்ப்பாள? வளர்க்க மாட்டாங்க. அவள் தாயா இருப்பாள் அப்படி வளர்த்தா? எல்லா தாயும் எல்லா தகப்பனும் நம்ம பிள்ளைங்க நம்ம பட்ட கஷ்டப்படக்கூடாது, நம்ம அனுபவித்த துன்பத்தை அனுபவிக்க கூடாது. நம்ம பிள்ளைங்க நல்லா சிறப்பாக வாழணும் தான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் வளர்க்குறான். ஆனால் அது வளரலையே. அப்போ அது எங்கே இடிக்குது, என்ன காரணம்னு யோசிக்க மாட்டேன்றமே. இதை தான் சொன்ன, விதி தான், விதி விட்ட வழுதான் வாழ்க்கை. நீ நல்லா வளர்க்கணும் தான் உன் பிள்ளைய நினைக்கிற, ஆனால் அது திருட போதே என்ன பண்ண முடியும்? உன்னால் எவ்வளோ நாள் தடுப்ப? நல்லா படி. இது எப்படின்னா எதுனா ஒரு வேலை செய்தா வீட்டில் கஷ்டமாக இருக்குது, போய் ஒரு மெக்கானிக் கடையில் வேலை செய்து டெய்லி ஒரு 50 ரூபா எடுத்துன்னு வந்து கொடுறான்னா, இல்லைப்பா நான் படிக்கணும்பான்னு போய் படிக்குதே. அப்போ அதுக்கு யார் காரணம்? அதனுடைய விதி தான் வாழ்க்கை. இது விதின்றது என்ன அப்படின்னா, முன்னாடி நீ என்னென்ன செய்தியோ அது ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கன்னா அம்மா வயிற்றுலேருந்து வரும்போது தலை ஓப்பனாக இருக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் உச்சி மூடிடுவாங்க. அதனால தான் பிறந்த உடனே அங்கே உச்சியாண்ட மட்டும் அந்த உயிரை ஆடும் தெரியும், தலையில் கொலான்னு இருக்கும் அந்த இடம் மட்டும் ரவுண்டு. அதை மூடின உடனே தான் குழந்தை வெளியே வர, இல்லைன்னா வெளியே வர்றது உள்ளே செத்து போடும். அப்போ வச்சுக்கின்னு பிறகுது பாரு, அதான் வாழ்க்கை இந்த உலகத்தில். இன்னைக்கு நரேந்திர மோடி இருக்கிறார், நாட்டினுடைய பிரதமர். அவர் பிறக்கும்போது நான் பிரதமர் ஆகும், நான் பிறந்தார் சாதாரண குழந்தை தான். அவருடைய விதி இன்னைக்கு பிரதமர் ஆக்கி விட்டு வச்சுக்குது. இதே சோனியா காந்தி பிரதமராக வரணும்னு பார்த்தாங்க, ஆனால் யாரும் வீட்டில் தடுத்துட்டாங்க. எங்கேயோ இருந்த மன்மோகன் சிங் பிரதமர் ஆனார். இதான் விதி. விதியினுடைய வழிபடி தான்ப்பா வாழ்க்கை. அதை மீறி யாராலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்லுவேன், நான் பற்றி எவ்வளோ உழைச்சேன், எப்படி ஜெயிச்சிட்டேன்னு சும்மா சொல்லிக்கலாம் உங்ககிட்ட. அந்த விதி என்ன முன்னேற்றம் பண்ணி இருக்குது, ஆனால் உன்னை விதி தடுத்து கீழே தள்ளுது. நீ போன பிரிவில் செய்த தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னை தள்ளுது, நான் போன பிரிவில் செய்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி என்னை உயர்த்துது. இவ்வளோதான் வித்தியாசம். சொல்லு. இந்த நிறைய நாடகங்கள்லாம் சாமி சிலைலாம் பார்க்குறப்போ நிறைய பேருக்கு செய்கிறது எல்லாருமே வந்து தவம் பண்ணுறாங்க. முனிவர் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் நான் மட்டும் பண்ணலாம். அது என்ன பெரிய விஷயமா? ஒரு காலத்துக்கு ஒரு கால் மேலே வச்சுக்கின்னு எங்கன்னா நின்று இருந்தோம்னா ஒரு போட்டோ எடுத்து 4 ஸ்டில்லு போட்டு விட்டுட்டா நான் தவம் பண்ணுறேன்ட்டுவாங்க. நிற்க முடியுமா? என்னால் கீழே வந்து இருக்கிற காலம் முடிஞ்சு போடும். அது ஒத்த காலில் நின்று நிறைய, அதுதான் ஒத்த காலில் நின்னா தான் ஜனம் பார்க்க. 2 காலில் நின்னா மனுஷன் நின்னுங்கிறான்வான், ஒத்த காலில் நின்னா தான் தவம் பண்ணுறாருன்னுவான். அதனால் நான் அதான் சொல்கிறேன், ஒத்த காலில் நான் எங்கன்னா நின்றுந்தேன்னா ஒரு ஸ்டில் எடுத்து போட்டீங்கன்னா ஊரில் ஒட்டி விட்டினா பெரிய சாமியார் இவர் அப்படின்ட்டுவாங்க. ஒத்த பைசாவுக்கு ஒதுக்க மாட்டேன் நான். ஊந்து இருக்கிற காலம் போடும். அதனால் இந்த ஒம்பெல்லாம் நமக்கு என்னத்துக்கு?
அது ஆன்மீகத்தில் அவன் ஒத்த பண்ணின்னு இருக்கான். காலுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதுங்களா? ஒரு அர்த்தமும் கிடையாதுப்பா. அவனையே அவன் ஏமாத்துக்கிறான்னு அர்த்தம். சரிங்க. ஆன்மீகம்ன்றது என்ன தெரியுமா? சரி. நீ வாழும்போது இந்த உலக மக்களுக்கு என்னடா சொன்ன, ம். இந்த உலக மக்களுக்கு என்ன செய்த, இதான் ஆன்மீகம். கடவுள் உன்னை அதுக்காக தான் ஆன்மீகவாதியை அமைச்சிருக்கிறான். சரி. நீ கால் மேலே கால் போட்டு நின்றுக்குன்னு நான் மௌன சாமியார் நிற்கின்னு நீ மௌனமாக இருந்தானா செத்து போன ரெண்டு ஒன்று தானே, ரெண்டு ஒன்று தானேப்பா. நீ யாருக்குமே எதுவும் சொல்லலை. நீ வாழ்ந்தாண்ணா செத்தாண்ணா. ஆமாம். 100 பேர் இருக்கிறான். 100 பேர் திருத்திட முடியாது உன்னால. 10 பேர் திருத்து. ம். 10 பேரை நல்ல வழியில் கொண்டு போ. அதானே ஆன்மீகம். அதை போட்டுவிட்டு அது என்ன ஆன்மீகம் அது? ஆமாங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய நடக்குது. ஏன்னா பேசினா பம்பாயிடும். என்ன மாதிரி பைத்தியக்கார யாருன்னா இருப்பானா சொல்ல? பேசினாவே ஆன்மீகத்தில் இப்போ பம்பு வரும். ஏன்னா அந்த மாதிரி பம்பாக தான் பேச தெரிஞ்சுக்கினாங்க அவங்க. ஆன்மீகம்ன்றது ஒரு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு நீ மக்களுக்கு என்ன சொல்ல வந்த, மக்களுக்கு என்ன சொல்ற, அதை செய். ஒருத்தர் திட்டி என்ன சாதிச்சிட போறீங்க? ஒண்ணுமே சாதிக்க முடியாது. எல்லா மதத்திலையும் புனிதத்தன்மை உண்டு. ஆனால் இந்த மனுஷனால் அதை புரிஞ்சிக்க முடியல. எல்லா மதத்திலையும் இருக்குது. குரானில் இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது, பைபிளில் இருக்குது, சிவபுராணத்தில் இருக்குது, கந்தபுராணத்தில் இருக்குது, அபிராமி அந்தாதியில் எல்லா புராணத்திலையும் ஒரு அற்புதங்கள் உண்டு. எல்லா மகான்களும் அந்த அற்புதங்களை சொல்லிட்டு போய்க்கிறாங்க. ஆனால் இந்த சராசரி ஆசையில் விளங்குற மனிதனால் சொல்ல முடியல. அதனால் மதத்தை பிடிச்சி திட்டிக்கின்னு இவனை அவன் திட்டிக்கினா அவனை இவன், இது எதுக்கு தேவையா? மனுஷனுக்கு வாழும்போது நீ என்னடா சொன்ன, என்னடா செய்த நல்லது, அதை செய்யுங்க. அதனால் இந்த சாமியாரை திட்டுறதா, அந்த சாமியார் நமக்கு அந்த சாமியார் திட்டுற வேலையெல்லாம் வேணாம். அவன் ஒரு வேஷம் கட்டி தெருக்கூத்து மாதிரி வந்துட்டான். அவன் செய்துன்னு போட்டுமே, நீ செய்யறத நல்லதை செய்யிட்டு போய. இதுதான்பா நான் சொல்லிக்கின்னுக்கிறேன். சொல்லு சாமி. இந்த மத குறைபாடு எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா மனுஷங்கிட்டேருந்து வருது. ஆனால் மகான்கள் பண்ண போதனையில் வரல. அந்த மகான்கள் பண்ண போதனையை இவனால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியல. அதனால் மதங்களை திட்டுறது இது தேவையற்றது. மனுஷன் மட்டும்தான்டா நிஜம். மதமும் நிஜமில்லை, வேதமும் நிஜமில்லை. எல்லாம் மனுஷனால் எழுதப்பட்டது. இயற்கை நாளே நாள் தான். அதான் கடவுள். ஒன்று பூமி, இன்னொன்று சந்திரன், இன்னொன்று சூரியன், இன்னொன்று வெள்ளி. இந்த நாள் இல்லைன்னா எந்த வேதமும் இங்கே நிற்காது, எந்த உயிரும் இங்கே நிற்காது. இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட பொருளை, இயற்கையான பொருளை அதை யாராலையாவது செய்ய முடியுமா? ஒரு பிடி மண்ணை யாராலையாவது செய்ய முடியுமா? ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் தோன்றலாம், ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் மறையலாம். ஆனால் ஒரு பிடி மண் எந்த காலத்திலையும் எவனாலையும் செய்ய முடியாது. ஒரு சந்திரனை செய்ய முடியுமா? ஒரு சூரியனை செய்ய முடியுமா? அப்போது இயற்கை தான் இறைவன். அதனால்தான் நான் பட்சி சொல்கிறது, ஈசன் தான் இறைவன். ஈசன் என்றும் ஒன்றும் யாருக்கும் சொந்தமான ஒரு பேரொலி. அந்த பேரொலியில் தான் உயிரினங்களும் உலகமும் இயக்குது. அதை வழிபட கற்றுங்க. அதை வழிபடணுன்னா முதல்ல உங்களை வழிபட கற்றுங்க. கடவுளெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. கற்பனையில் கடவுளை கும்பிடாதீங்க. நிஜத்தில் உங்களை தேடுங்க. நான் யார், நான் யார், நான் யார். அதை தேடினீங்கன்னா கடவுள் யாருன்னு தெரியும் உங்களுக்குன்ற. சொல்லுப்பா. என் கேள்வி அவ்வளோதாங்க. நான் இங்கே கேள்வி கேட்க வரப்போ ஒருத்தருக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சார். அது என்னென்னா, எலுமிச்சம்பழத்துக்கு ஏதாவது சொத்தி போடணுமோ, இல்லைன்னா அம்மன் கோயிலில் எலுமிச்சம்பழத்துக்கு என்னத்துக்கு ஒரு சுளத்தில் குத்துறதோ, இல்லை எலுமிச்சம்பழம் மாலை போடுறதோ, அது என்ன எலுமிச்சம்பழத்துக்கு தனி ஒரு சிறப்பு ஏதாவது உண்டான்னு கேட்க சொன்னார். அதுதான் உங்ககிட்ட. ஆமாம், இந்த ஓமத்தங்காகுதுன்னு தெரியுமா? ஆமாங்க. ஆட்டு தொம்டிக்கான்னு பார்த்துக்கிறியா? அப்படி தெரியலைங்களே. தெரியாதா? அலேரிக்கோட்டை பார்த்துக்கிறியா? இந்த ஊமத்தங்கான்றது இந்த ரோடு ஓரெல்லாம் ஒரு ரேடியோ மாதிரி ஒரு பூ பூத்து, வெள்ளை பூ பூத்து முள்ளாக இருக்கும் காய். பார்க்கல? எப்போ பார்க்கல? ஆட்டு தும்பிட்டிக்கான்றது மணல் எங்களுக்கு தான் ஆற்றுங்களில் நீட்டாக கொடியாக ஓடி வரியாக மருந்துகள் எல்லாம் விற்பாங்க. சரிங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா இந்த திஷ்டிக்காக அவன் பயம், அதுக்காக சுற்றி போடுறதுக்கு அதெல்லாம் வச்சுப்பாங்க. இது ரெண்டுமே கசப்பு காய்கள். சரிங்க.
இதை சுற்றி போட்ட பிறகு எலுமிச்சங்காய் புளிப்பை சுற்றி போடுவாங்க. எலுமிச்சங்கான்றது ஒரு கெமிக்கல். இப்போ பசி இல்லை மனுஷனுக்குன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு எலுமிச்சம் சாறு பிழிஞ்சு சாப்பிட்டான்னா மத்தியானம் ஒரு புடி கட்டிடுவோம், பசியை தூண்டிடும். அதுக்காக இவன் என்ன பண்ணிட்டான், அம்மன் கோயிலில் போய் அம்மனுக்கு குத்தி 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 மாலையாக போட ஆரம்பிச்சிட்டான். வியாபாரம் நடக்கணும், எலுமிச்சங்காய் விற்கணுமே, அதுக்காக போட ஆரம்பிச்சிட்டான். அங்கே போட்டுனுக்கிற எலுமிச்சம்பா அந்த அம்பால் எதுனா ஒரு பொண்ணானே சாப்பிடுமா? இது காலங்கள் கடவுள் தெரியாது, என்ன செய்யணும் அதுக்கு, இந்தந்த கடவுளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அது மாதிரி காலத்தில் ஏன்னா உலகத்திலேயே இன்றைக்கி 1000 மதங்கள் இருக்கலாம், எல்லாமே 2000 வருஷத்துக்குள்ளே தோன்றியது தான். இந்து மதம் மனிதன் எப்போ தோன்றினானோ அப்போ தோன்றியது இந்து மதம். மனிதன் இந்த உலகத்தில் ஜனனம் பண்ணானே அப்போவே தோன்றியது தான் இந்து மதம். இந்து மதம்ன்றது இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது, நேபாளில் இருக்குது. ஆனால் அன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருந்தது, இயற்கையை தான் வழிபட்டான். அந்த காலகட்டத்தில் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தெய்வ வழிபாடை வகுத்துக்கினாங்க அவங்கவுங்க. அதில் இங்கே எலுமிச்சம்பழம் குத்தி போட ஆரம்பித்தாங்க. நீ ஒரு பூசணிக்காய் குத்தி போடு. நன்றிங்க, ஆத்மனுக்கு. ஓம் நமச்சிவாயன்னு 108 தடவை காலையில் மாலையில் சொன்னால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் ஐயா. அதே போல் ஓம் சரவண பவா என்று சொன்னால் 108 தடவை சொன்னால் அந்த பலன் அதுபோல் கிடைக்கும் ஐயா. பலன் நமச்சிவாயான்னு 108 தடவை சொன்னால் அதனுடைய பலன் ஒன்று கிடைக்கும். அதே நேரத்தில் சரவண பவான்னு சொல்லக்கூடாது. ஓம் சக்தி சரவண பவா, ஓம் சண்முகா, ஓம் கந்தா கதிர்வேலா கார்த்திகேய சண்முகா அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்கும். ஐயா அடுத்த கேள்வி ஐயா, நம் உடலில் எல்லா கடவுள் சக்தி, பிள்ளையார், முருகன், விஷ்ணு, பிரம்மா, சிவன், சரஸ்வதி இருக்கும்பொழுது நமக்கு ஏன் ஐயா அதிகமாக கற்பனைகளும் வேதனைகளும் இடையூறுகளும் வருவதற்கு காரணம் என்ன ஐயா? கண்ணு பார்க்குதும்மா, காது கேட்குது, மூக்கு மோருது, எல்லாரும் பேசுனதை நம்ம கவனிக்கிறோம். நம்மளையே பார்க்கல. நம்மளை பார்க்காதால நமக்குள்ள இருக்கிற கடவுளெல்லாம் நம்ம மறந்துட்டு உலகத்தையே பார்க்குறோம். அதனால் கற்பனைகள் தோன்றுறது, ஆசைகள் தோன்றுது. ஐயா, சிவனும் ஞானிகளும் சித்தர்களும் புலித்தோல் மேல் தியானம் பண்ணுகிறார்கள், அதற்கு எதுவும் விளக்கம் இருக்கிறதா? சித்தர்கள் பாடல்களும் ஞானிகள் பாடல்களுக்கும் விளக்கம் இல்லைம்மா. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே கூட நான் சொன்னேன், ஒவ்வொரு மகான்கள் பாடின பாடல்களும் செய்யுள் வடிவிலையும் இலக்கணம் இலக்கியத்திலையும் இருக்குது. இது சாதாரண பாமர மக்களால் படித்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியாதால இன்றைக்கி இந்த இந்து மதத்தினுடைய சிறப்பு இருக்குது. அது ஒரு அற்புதமான கலை, அவ்வளோ அற்புதங்கள் இந்து மதத்தில் இருக்குது. ஆனால் அது மனுஷனுக்கு தெரியாதால மதம் மாற்றங்கள் ஏற்படுது. அதனால்தான் சொன்னேன், கல்வெட்டில் இருக்கிற 4 மொழிகள், தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம், 4 மொழிகளும் சேர்ந்தது தான் கல்வெட்டுகள் ஆதியில் பதிச்சுது. ஏன்னா அப்போ 4 ஸ்டேட்டும் ஒன்றா தான் இருந்தது. அந்த 4 மொழியில் சேர்ந்த கல்வெட்டை கூட பிரித்து தனித்தனியாக ஆக்கிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் இந்த இலக்கணம் இலக்கியமாக செய்யுள் வடிவில் இருக்கிற இந்த பாடல்களையும் சரியாக தனித்தனியாக பிரித்து இந்த பாமர மக்கள் படிக்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க, பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது புரியும், அவங்க மகான்கள் என்ன சொன்னாங்கன்றதையும் தெரியும். 2வது, சித்தர்களுடைய பாஷையில் எல்லா மறைப்பொருளை சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆனால் அதை என்ன ஆகிப்போச்சு, இன்றைக்கி பிழப்புக்காக உருவாக்கிக்கினாங்க. ஓப்பனாக சொல்லியிருந்தா இன்னும் மோசமாக போயிருக்கும். ஆனால் மறைமுகமாக சொல்லியே இன்றைக்கி தொழிலாக போயிடுச்சு அது. அதனால் ஆதியிலே அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கு விளக்க உரைகள்லாம் அவ்வளோ கரெக்டாக எழுத முடியாது. ஏன்னா எந்த பாதையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ மகான்கள், நீ அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் அதனுடைய பொருள் புரியும். அதை நீ படிப்பை வச்சு அதனுடைய பொருள் புரிய முடியாது, கஷ்டம் அது. இப்போ அது சொல்கிறாரு திருமூலர், மூலத்துவாரத்தில் இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாள். என்ன புரிஞ்சது?
ஏதாவது புரிஞ்சுதா? இது அந்த பாதையில் போகிறவங்க தான் அதனுடைய பொருள் புரியும். இவர் எங்கே சொன்னார்? இருட்டறைன்னு எதை சொன்னார்? குருட்டு கழவன் யாரை சொன்னார்? அந்த குருட்டு கழவன் கூட இந்த இருட்டறையில் இருக்கிற கன்னி பொண்ணை எடுத்து சேர்க்கணுன்றாரு. அது யார் அது சேர்க்கறது அப்படின்றது அந்த பாதையில் போகிறோம். படிச்சுட்டு அதை தெரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் கடினம் தான். அதனால் அவ்வளோ முழுமையாக 100க்கு 100 அது புரியலனால ஒரு 80% புரியும். அதுக்காக படித்தவங்கெல்லாம் முயற்சி பண்ணி அதை செய்தாங்கன்னா இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள்மா. சொல்லுமா. அவர்கள் மகான்களெல்லாம் புலித்தோல் மேல் தியானம் பண்ணுவது எதற்காக ஐயா? ஏமா மகான்கள்? சிவன் ஞானிகள் எல்லாரும் புலித்தோல் மேல் உட்கார்ந்து தியானம் பண்றாங்க இல்லைங்கய்யா? புலி மேலையா? புலித்தோல் கீழே போட்டு, புலித்தோல் கீழே போட்டு தியானம் பண்றாங்க. அதுல எதுனா புலித்தோல் மட்டும் போட்டு பண்றது இல்ல, தர்பத்தை போட்டு, தர்ப பாய் போட்டு பண்ணுவாங்க, மான் தோல் போட்டு பண்ணுவாங்க, புலித்தோல் போட்டு பண்ணுவாங்க. இந்த 3 பொருளையும் அந்த தியானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, புலித்தோல் போட்டு பண்ணும்போது அந்த வைராக்கியம், அந்த கோபம் வரும். அந்த தோல் மேலே உட்காந்து பழகினா அதனுடைய குணங்கள் உனக்கு வரும். அப்போ நீ அந்த ஞானத்தை அடையணுன்ற வைராக்கியம் வரும். அதுக்காக அந்த மகான்கள் நிறைய பேர் புலித்தோல் யூஸ் பண்ணாங்க. மான் தோல் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஞானத்தை சாந்தமான முறையில் அடையணும், அந்த சாந்தம் வரணுன்றதுக்காக மான் தோலை போட்டு உபயோகப்படுத்தினாங்க. உடல் உஷ்ணம் ஏறிடக்கூடாது, ஞானத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தர்பையில் உட்காந்து பண்ணாங்கம்மா. இந்த 3 அதுக்காக பண்ணாங்க. சொல்லு ஐயா. 5 பஞ்சபூதங்களின் ஸ்தலங்கள் ஞானிகளின் யதார்த்த படைப்புகள் ஐயா. 5 பஞ்சபூதங்கள்ல நம்ம மனுஷனுக்கு தான், ஞானிக்கு கிடையாது. ஞானிக்கு ஒன்னே ஒன்று கடவுள் மட்டும்தான். இந்த 5 பஞ்சபூதத்தை பற்றி, ஏன்னா அவங்க உடலை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, உலகத்தை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. உடலை பற்றியும் உலகத்தை பற்றி யார் யோசிக்கிறான்னா அவனுக்கு அந்த பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகளும் அதனுடைய நினைவும் வந்துக்கினே இருக்கும். மகான்களுக்கு அது கிடையாது. இப்போ ரமண மகரிஷி அவர் பாதாள லிங்கத்தாண்ட போயிட்டு தியானத்தில் உட்காந்துட்டார். சின்ன வயசில் அவர் உட்காந்து, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் போனதும் யாருக்கும் தெரியல. இந்த பசங்க, சின்ன சின்ன பசங்க பார்த்துட்டு அந்த குகையில் கல் தடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கல்லத்தை அடிக்கும்போது இது என்ன பசங்க கல்லத்தை அடிக்குதுன்னு சேஷாத்திரி சாமி தான் போய் பார்த்துக்கிறாரு. பார்த்தாக்கா இவர் ரமணர் அங்கே உட்கார்ந்துக்கிறார். ஆனால் ரமணர் உட்கார்ந்தார தவிர ரமணருக்கு தெரியல அவர் உடம்பெல்லாம் பல்லி, பூரா, தேள் இதெல்லாம் உடம்ப புஷ்ணுக்குது. ஆனால் அவருக்கு தெரியல. நமக்கு ஒரு கொசு வந்து கச்சா ராத்திரியில் நம்ம தூங்க மாட்டோன்றோம். அப்போது ஐம்புலனுடைய ஏக்கம் எது? உடல் சம்பந்தப்பட்டது. ஆண்டவனுடைய இது ஏக்கம் ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற ஞானிக்கு இந்த ஐம்புலனை பற்றி கவலை கிடையாது, பஞ்சபூதத்தை பற்றியும் கவலை கிடையாது. அதனால்தான் பாம்பாட்டி சொல்லுவார், 3 வரும் கனலிலே மூழ்கி வருவோம் அப்படின்னா. உலகம் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுனா விட அது உள்ளே பூந்து நான் வருவேன்டா, ஏன்னா அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணாது. கடல் நீர் பெருத்து பொங்கி வந்தால் கூட அந்த கடல் தண்ணிக்குள்ளே நான் மூழ்கி வருவேன், ஏன்னா அந்த கடல் தண்ணி ஒன்றும் பண்ணாது. நம்மளை பண்ணுமா? ஒரு சுனாமி வாரி கொட்டிட்டு போயிடுச்சு. அப்போது 5 பஞ்சபூதங்களோட வாழறது மனிதன், 5 பஞ்சபூதங்கள் நினைவோடு இருக்கிறது மனிதன், 5 பஞ்சபூதங்கள் இயக்கத்திலே தான் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். அதனால் இந்த மனிதனுக்கு தான் 5 பஞ்சபூதம், மகான்களுக்கு 5 பஞ்சபூதம் கிடையாது, ஆண்டவன் மட்டும். சாமி சிவ காத்துன்னு சொல்கிறோம், அப்புறம் விஷ்ணுவும் காத்துன்னு சொல்கிறோம். விஷ்ணு காத்தா? விஷ்ணு அந்த சுவாசத்தை சொல்கிறோம். அந்த சுவாசம் விஷ்ணுன்னு சொல்கிறோம். முருகன் அந்த சுவாசத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லுவோம். இப்போ இந்த 3 சுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம் சாமி? என்ன இருக்கா? எல்லா மனுஷனும் ஏன் சாவணும்? பிறந்ததெல்லாம் ஏன் சாமி சாவணும்? யாருன்னா வாழ்ந்துக்கிறாங்களாங்க? ஏன் வாழலை? எதனா யோசனை பண்ணி பார்த்தியா? பிறந்துட்டோம்பா, பிறந்துட்டோம், ஒரு கட்டத்தில் நல்லா நிமிர்ந்து நிற்கிறோம், திரும்ப குழந்த மாதிரி ஆகி போகிறோம். ஏன் சாவணும்?
அப்படியே ஒரு 1000 வருஷம் இருந்தான்னா 1000 வருஷம் என்னது இப்போ 100 வயசு வயதே பெரிய விஷயமாகி போச்சு. ஃபோட்டோலாம் எடுத்து போடுறாங்க 100 வயசு தாத்தான்றாங்க. அப்போ அதுவே ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிடுச்சு. ஏன் சாகணும் தெரியல. இடைகளை பிங்களை என்ற இந்த மூச்சில் சுவாசம் ஓடுற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு மரணம்ன்றது வாசப்படியிலே நின்றுனுக்குது. எது வரைக்கும் நிற்கும்? இறைவன் ஒரு அளவு எடுத்து இந்தப்பா இத்தனை கோடி மூச்சு நீ வச்சு என்ஜாய் பண்ணுன்னு கொடுத்துட்டான். நான் அளவோடு யூஸ் பண்ணிக்கினேன், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆசை இல்லாமல் நிதானமாக வாழ்ந்தேன்னா அந்த கோடிக்கணக்கான மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகும். நம்மளால் முடியாதுங்க, எதையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே வலிச்சு போடுறதுக்கு வேகத்தை படுத்துகிறேன். எல்லாத்து மேலேயும் ஆசைப்படுத்துகிறேன். ஆசைப்பட்ட செயல் நடக்கணும்ல. செயல் நடக்கணும்னா இது வேணும், சக்தி வேணும்ல. சக்தி வேணும்னா உனக்கு மூச்சை விரயம் பண்ணணும்ல. மூச்சை விரயம் பண்ணோம்னா ஆயுசு குறையணும்ல. ஆயுசு குறைஞ்சா வாசலில் நிற்கிற பகவானு வீட்டுக்குள்ள வந்துடுவார். யார் அந்த பகவான் பேர்? புரியுதா சாமி? இதுதான் சாமி. இந்த இடைகளை பிங்கல் என்றது தான் சிவமாவும் சக்தின்னு சொல்லலாம், விஷ்ணுன்னு சொல்லலாம், எல்லாம் ஓகே. ஆனால் சுழுமுனைன்ற இந்த முருகன்ற மூச்சுகளை போய் சேர்ந்தால் மட்டும்தான் ஞானம் நிச்சயம். அந்த வழியாக மூச்சை ஓட்டி ஞானத்தை அடைஞ்சா அவங்களுக்கு மரணம் இல்லை. அந்த மூச்சுக்கு பேர் சாகா கால், அந்த செயலுக்கு பேர் சாகா கலை. அதை சொல்லி கொடுக்குறவரு சர்க்குருநாதர். புரியுதுங்களா? அதுதான் சார். வந்து விதியை வந்து மதியால் வெல்ல முடியுமா சார்? யாராவது வென்றவங்க இருக்காங்களா? யாராவது இருந்தால் சொல்லு, பார்த்துடலாம். அவரை போய் பேட்டி எடுத்துடலாம். சாமி நீங்கள் எப்படி விதியை வென்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேட்டி. இது விதியை எதிர்க்கக்கூடிய, விதியை ஜெயிச்சு காட்டக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும்? யாரோ கோடியில் ஒருத்தருக்கு இருக்கும், மில்லியனில் ஒருத்தர் இருக்கும். நம்மளுடைய சர்க்குருநாதர் மாதிரி. இன்னும் 1000 வருஷம் போனாலும் நாமெல்லாம் போயிட்டா கூட அடுத்து வர தலைமுறை 1000 தலைமுறை வந்தாலும் பேச போகிறது யாரு? நம்மளெல்லாம் பேச போகிறது இல்லை. இதே சர்க்குருநாதரை பற்றி மட்டும்தான் பேசின்னு இருக்க போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்ந்ததுனால தான் இன்ன வரைக்கும் வள்ளலாறு பேசிக்கிறோம். மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்ந்ததுனால தான் இன்ன வரைக்கும் மகான்களை பேசினுக்கிறோம். மனுஷனும் இங்கே பேசவே இல்லை. புரியுதுங்களா? அப்போ இந்த ஆசிரமத்தில் 1000 வருஷம் பொறுத்து வந்தாலும் யாரை பற்றி பேச போகிறாங்கன்னா நம்மளுடைய குருநாதரை பற்றி மட்டும்தான் பேச போகிறாங்க. மற்றவங்க எல்லாம் காற்றுல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி ஒரு நாள் கற்பூரம் அரைஞ்ச மாதிரி மறைஞ்சு போடுவாங்க. எந்த அடையாளமும் இருக்காரோ இந்த ஆசிரமத்தில் ஒரே அடையாளம் நம்மளோட குருநாதர் மட்டும்தான். வேற யாருக்கும் அடையாளமே இல்லாமல் போயிடணும். சாபம் விடுறான். அந்த அடையாளத்தை தொலைச்சாதான் அடையாளம் இல்லாத பொருளை அடைய முடியும். நீ அடையாளத்தோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் உனக்கும் எண்ணெயும் தண்ணியும் மாதிரி தான் இருப்ப. யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி நீ மாறினால் மட்டும்தான் அவங்ககிட்ட போய் சேர முடியும். அதை செஞ்சு காட்டி ஒருத்தர் உக்காந்துக்கிறாரு. அவரோட சீடர்கள் நாமளும் அதுக்கான முயற்சியை தொடர்ந்து பாடுபடணும். சரிங்களா? அப்போ அதுதான் அந்த 16 கலை சந்திரக்கலை. அதுதான் 16 கலை இப்போ பெற்றுட்டா அவனுக்கு மரணமே இருக்கக்கூடாதுல்ல. அப்போ எது 16 கலை? இந்த இடைகளை பிங்களையுமா ஓடக்கூடிய இந்த மூச்சு சுழுமுனைன்றதுல ஏறி சந்திரகலைன்ற அந்த மூச்சில் போய் நின்னால் இந்த 16 செல்வம் வரும் சாமி. அந்த வகையில் 16 செல்வம் வந்தால் அவங்க மார்கண்டேயன் மாதிரி இன்னும் 16 இருப்பாங்க. மற்றவங்களாம் வயசாகி நோய் நொடியாகி கூன்குருள் விழுந்து முடியாமல் காட்டு பல்லக்கில் ஏற்றிடுவாங்க. புரியுதுங்களா? நான் ஆன்மீகம் அப்படின்றது எல்லோரு மாதிரி போல எத்தனையோ 1000 சாமியார்கள் இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி போல. காரணம் என்னன்னா என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சது அப்படி. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு என்னை ஸ்கூலில் சேர்க்குற காலம் 5 வயசு. அந்த 5 வயசில் சண்டை வந்துடுச்சு 2 பேரும். சண்டை வந்ததால் 2 பேருக்கு பிரிவு வந்தது. இந்த பிரிவில் என்ன பண்ணிட்டார், எங்கள் அப்பா என்னட்டுன்னு போய் எங்கள் அத்தை வீட்டில் சேர்த்துட்டார்.
மீதி எங்கள் தம்பிங்க எங்கள் அண்ணனை கூப்பிட்டோன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதனால் எனக்கு படிப்பறிவு இல்லாமல் போயிடுச்சு. இந்த படிப்பறிவு இல்லாமல் போய் இன்னொரு வீட்டில் சாப்பாட்டுக்கு உட்காந்து இருக்கும்போது அந்த வீட்டில் சும்மா சாப்பாடு போட மாட்டாங்க. அப்போ அங்கே உழைக்கணும். அப்போ அந்த உழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு 5 மாடு இருக்கும். அந்த 5 மாடை மேய்க்கணும், அறப்பறக்கணும். இந்த சவுக்கு மரங்க வளர்த்து கட் பண்ணி போடுவாங்க கட்டைக்கு, அதை ஏற்றின்னு போகணும் வண்டியில். இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது மன ஓச்சல் அதிகமாகி போச்சு. எல்லாரும் படிக்கிறான், படிக்க வேண்டிய வயசு. ஆனால் நமக்கு படிக்க வாய்ப்பு இல்லை. எல்லாரும் தாய் தகப்பன் சாப்பாடு சம்பாரித்து போடுறோம், நம்ம ஒழிச்சு சாப்பிட வேண்டியதாகுது அப்படின்ற ஏக்கம் கடவுள் இருக்குதா இல்லையா? கடவுள் இருந்தால் ஒருத்தனை ஏன் தாழ்த்தி வச்சுக்குது, ஒருத்தனை உயர்த்தி வச்சுக்குது, ஒருத்தனை நல்லா வாழ வைக்குது, ஒருத்தனை துன்பப்படுத்துது. அப்போ இது கடவுளினுடைய மாற்றமா இல்லை கடவுள்னு உலகம் ஏமாத்துதா அப்படின்ற கேள்வி வந்தது. அந்த கேள்வியில் இறங்கி ஆராய எனக்கு கிடைச்ச விடை கடைசியில் அந்த 5 வயசில் ஆரம்பித்த கேள்வி 20 வயசில் விடை கிடைச்சது. எந்த துன்பத்துக்கும் கடவுள் காரணம் இல்லை மனிதனுக்கு. ஆனால் மனிதன் படுற துன்பம் அத்தனையுமே அவனே காரணமாகறான். ஒவ்வொரு தவறுகளை செய்யும்போது அந்த தவறுக்கு பனிஷ்மெண்ட்டு தான் இந்த துன்பம் நம் மனுஷனுக்கு வருது. அப்போ நான் ஏதோ பாவங்கள் பண்ணியிருக்கிறேன், நன்மை செய்யலை, பாவம் பண்ணியிருக்கிறேன், அதனுடைய விளைவாக இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றத அந்த 22 வயசில் தெரிஞ்சுக்கினேன். சரி, 22 வயசில் தெரிஞ்சுக்கினேன். அப்போ கடவுள் என்ன அது எப்படி இருக்குது, அதை எப்படி பார்க்கறது அப்படின்னு குருமார்களை தேடி தெரிஞ்சேன். அப்படி குருமார்களை தேடி திரியும்போது பொதிகமலையார் பாண்டியன் பேர், அவர் மிலிட்ரியில் இருந்தவர். பொதிகமலையார்னு ஒரு முதல் குரு எனக்கு கிடைச்சார். அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறமா அவர் மறைஞ்சிட்டார், அவர் இல்லாமல் போயிட்டார். தேடி விட்டுட்டேன் அவரை. அதுக்கப்புறமா சரி, எந்த குருவின் தேடல, என்ன பண்ணுறது, இன்னும் முழுமையான வழி தெரியணுமே, நமக்கு ஒரு பாதி வழி தானே தெரிஞ்சிருக்குது, இன்னும் பாதி தெரியணுமே அப்படின்னு தேடும்போது கணேசசாமின்னு இன்னொரு குரு கிடைச்சார். அந்த கணேசசாமியினுடைய வழியாக இந்த உபதேசங்களை வாங்கினேன். ஆனால் பாண்டியனாக இருந்தாலும் சரி, கணேசசாமியாக இருந்தாலும் உபதேசங்கள் கொடுத்தாங்களே தவிர உலகத்துக்கு எதையும் அவங்க பேச தெரியல, பேச தெரியாமையே விட்டுட்டாங்க. அதனால் அது எடுபடாமையே போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த ஆசிரமத்திலே நைட்டு 11 மணிக்கு உட்காந்தேன்னா காலையில் 4 மணி வரைக்கும் பேசுவேன். இந்த மாதிரி பேசும்போது ஒரு ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உபதேசம் ஃப்ரீ, காசு கிடையாது, ஃப்ரீ தான் உபதேசம். அப்படி ஃப்ரீயாக உபதேசம் கொடுக்கும்போது வீட்டில் வர ஆளுங்களுக்கு உபதேசம் கொடுக்க முடியல குடும்பத்தில். சரி, ஒரு ஆசிரமம் வேணும் நமக்கு, ஆசிரமம் வந்தால் தான் ஆளுங்க வந்தால் தங்க முடியும், குளிக்க முடியும், கொள்ள முடியும், அப்போ உபதேசங்கள் கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஆசிரமத்தை கட்டினேன். உங்களை பற்றியான சில கேள்விகள் சார். ஸோ உங்களை வந்து எல்லாருமே குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட உண்மையான பேர் என்ன? உண்மையான பேரா? என் பேரா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர். ஏன்னா நான் கண்டதை வாரி தலையில் போட்டுக்கிறவங்க கிடையாது. என் உடம்புல பார்த்தியா ஒரு மணி இருக்குதா, ஒரு காவி இருக்குதா, ஒரு இது இருக்குதா, எதையுமே விரும்பாதோ. ஏன்னா இறைவன் வந்து உன் உடலையே விரும்புறதில்லை. அப்புறம் நீ மேலே போட்டுக்கிற வேஷத்தை விரும்ப போகிறான். இந்த வேஷம் போடுறது ஊரை ஏமாற்றத்துக்கு போடுறது, இது உண்மைக்கு போடுறதில்ல. கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த தாடி ஏன் விட்டுக்கிறேன், இந்த கொண்டையை ஏன் விட்டுக்கிறேன், இதெல்லாம் எந்த இதுவும் காவி கீவி மணி கிணி எதுவும் போடாத, இதெல்லாம் ஏன் விட்டுக்கிறேன்னா, இப்போ இங்கே பௌர்ணமியானா நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ஒரு 2000 பேர் வருவாங்க.
இந்த 2000 பேரில் குரு இன்னும் தெரியணும், ஒரு மாற்றம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை விட்டுக்கிறனே தவிர இந்த மயிருக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் மேலே போடுற வேஷத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. கடவுள் கேட்குறது நல்ல மனசு, சுத்த மனசை கேட்குறான். ஆனால் அந்த மனசை கொடுக்க முடியாத பணத்துக்காக அது கொஞ்சம் இருளாக இருந்தால் கூட அமாவாசை இருள் மாதிரி ஆக்கி வச்சுன்னு சுற்றிங்கிறோம் சாமியார் என்ற பேரில். சாமி யார் கேள்விதான். சாமி தெரியல, சாமி தெரியாததில் சாமி யாருன்னு கேள்வி கேட்டுங்கிறான். முன்சாமி சாமியா, கோவிந்தசாமி சாமியா, கன்சாமி சாமியா? இதுதான்டா சாமின்னு சொல்ல தெரியல. ஏன்னா நிறைய குருமார்களுக்கு குரு கிடையாது. 2 புக்கை வாங்கி வச்சிங்கன்னா அதை படிச்சுட்டு பொழப்பு நடத்தின்னுக்கிறாங்க. அதை மாதிரி பொழைக்கிறதால குரு பாரம்பரியம் இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து அப்படி இல்லை, திருமூலர்லேருந்து பாரம்பரியங்குது. திருமூலர் சொல்கிறார், நந்தியின் அருள் பெற்ற நால்வர்ன்றார். நாங்கள் 4 பேர் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினோண்டான்றார். அது யார் யார்? பதஞ்சலி, விவேகபாதர், சிவமாமணி, திருமூலர். இந்த 4 பேரில் இந்த வந்து 2 பேர் வடநாடு சைடு போயிட்டாங்க, 2 பேர் இங்கே தங்கிட்டாங்க. இங்கே தங்கும்போது அது ராஜயோகமாக போச்சு, அங்கே தங்கும்போது பதஞ்சலி யோகமாக போச்சு. இப்படி யோகங்கள் பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அகஸ்தியர் வந்தால் நிறைய மகான்கள், நிறைய இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு பாடுபட்டாங்க. ஆனால் மக்கள் அதை எடுத்துக்கல. என்ன பண்ணுறது?